ஹாய் வெல்கம். நம்ம SQL டியூட்டோரியல்ல இந்த வீடியோல இன்னர் ஜாயின் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாயின் கான்செப்ட்னா என்னங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கிட்ட வந்து 2 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெக்வயர்மென்ட் எப்படி இருக்குன்னா, இந்த 2 டேபிள் டேட்டாவையும் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ரெக்வயர்மென்ட்ட கெட் பண்ண முடியும். அதாவது ஒரு டேபிள்ல இருந்தே நம்ம வந்துட்டு ரெக்வயர்ட் டேட்டா வந்து கெட் பண்ண முடியல. மோர் தென் 1 டேட்டா நம்மளுக்கு யூஸ் தேவை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். RDBMS. சோ இதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்கு. இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின்னு சொல்லிட்டு. சோ நம்ம இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இன்னர் ஜாயின் தான் பார்க்க போறோம். சோ இன்னர் ஜாயின வந்துட்டு MySQL வந்துட்டு டிஃபால்ட் ஜாயின்னு சொல்லலாம். சோ டைரக்ட்டா நீங்க வந்துட்டு இன்னர் ஜாயின் யூஸ் பண்றதுக்கு பதிலா ஜாயின் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு இன்னர் ஜாயின தான் அது எடுத்துக்கும். சோ நம்ம இப்ப வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 2 டேபிள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கு. நான் வந்து ஓபன் பண்றேன். சோ பாருங்க நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி, ஏஜ்னு இருக்கு. இன்னொரு டேபிள் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். அத நான் ஓபன் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா பஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட் HOD இருக்கு. நம்ம ரெக்வயர்மென்ட் என்னன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி, ஏஜ். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்டோட HOD நேமும் எனக்கு வேணும். சோ நம்ம ரெக்வயர்மென்ட் இப்படி இருந்துச்சுன்னா இங்க பாருங்க. நம்ம டேட்டா டேபிள்ல நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி, ஏஜ் தான் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்டோட HOD நமக்கு இல்ல. ஆனா நம்ம ரெக்வயர்மென்ட் வந்துட்டு அந்த HOD நேமும் வேணும் அப்படின்னா, சோ இப்ப வந்துட்டு இந்த 2 டேபிளையும் யூஸ் பண்ணா மட்டுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெக்வயர்ட் டேட்டா வந்து கெட் பண்ண முடியும். சோ இப்ப மோர் தென் 1 டேபிள வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணனும்னா, அந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் என்னங்க? ஃபர்ஸ்ட் டேபிளோட நேம் என்ன? டேட்டா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா. இப்ப பாருங்க இன்னர் ஜாயின் கீவேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னர் ஜாயின் செகண்ட் டேபிளோட நேம் என்னங்க? டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். சோ இப்ப வந்துட்டு ஆன் கொடுக்கணும். ஆன் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த காலம் மூலமா நம்ம இப்ப வந்து கம்பைன் பண்ண போறோம். சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேபிள் இதுல டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் டீடைல் செகண்ட் டேபிள்ல பாருங்க டிபார்ட்மெண்டோட நேம் இருக்கு. சோ இந்த 2 காலம் வச்சு தான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேட்டா இன்னர் ஜாயின் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். சோ இது ஃபர்ஸ்ட் டேபிள் நேம், இது செகண்ட் டேபிள் நேம். ஆன் டேட்டா ஃபர்ஸ்ட் டேபிள்ல இருந்துட்டு நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் காலம் ஈக்குவல் டு செகண்ட் டேபிள் என்னங்க? டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டாட் டிபார்ட்மெண்ட் நேம். சோ இந்த 2 காலம் உள்ள தான் நம்ம வந்து கம்பைன் பண்ண போறோம் இல்லைங்களா? இங்க பாருங்க டேட்டா. சோ இங்க பாருங்க டிபார்ட்மெண்ட் காலம் இன் டேட்டா, டிபார்ட்மெண்ட் நேம் காலம் இன் டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ். ஆன் கொடுத்துட்டு டேட்டால இருந்து டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்து டிபார்ட்மெண்டோட நேம். புரியுதுங்களா? சோ அதை ரன் பண்றேன். சோ பாருங்க சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. சோ இங்க பாருங்க நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி, ஏஜ். இது வந்துட்டு டேட்டா டேபிள்ல இருந்து வந்திருக்கு. பஸ் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம், HOD. இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்து வந்திருக்கு. நாம வந்துட்டு இப்ப ஜாயின் கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னர் ஜாயின். சோ இன்னர் ஜாயின் என்ன? ரெண்டுக்கும் மேட்ச் ஆகுற ரோஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். மத்த ரோஸ் எல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நம்ம டேட்டால வந்துட்டு டிபார்ட்மெண்ட் இந்த காலம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? இதுல பாருங்க ஐடியும் ECயும் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ல பாருங்க ஐடி இருக்கு, EC இருக்கு, மெக்கானிக்கலும் இருக்கு. சோ நம்ம இப்ப இன்னர் ஜாயின் பண்ணதுனால ரெண்டுத்துலயும் காமனா இருக்க டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஐடியும் EC தான் காமன் இல்லைங்களா? மெக்கானிக்கல் வந்து காமன் இல்ல. சோ நம்ம வந்துட்டு ரிசல்ட்ல பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் வந்து வந்திருக்காது. புரியுதுங்களா? காமனா இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். நான் வென் டயகிராம்லயும் காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ இங்க பாருங்க நம்ம கிட்ட வந்து 2 டேபிள் இருக்குங்க. இது வந்துட்டு டேட்டா டேபிள். இது வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ஒரு 2 டேபிள். சோ நம்ம கிட்ட வந்துட்டு 2 டேபிள் இருக்குங்க. இதுல வந்துட்டு இன்னர் ஜாயின்னா பாருங்க. இது மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ரெண்டுத்துலயும் மேட்ச் ஆகுற டேட்டா மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இதுதான் இன்னர் ஜாயின் கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா டேபிள், இது டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள். ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகுற ரோஸ் மட்டும் தான் வரும். சோ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐடியும் ECயும் மட்டும் தான் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. சோ அது மட்டும் வந்திருக்கு. மெக்கானிக்கல் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ்ல மட்டும் இருக்கு. சோ அது வந்து நம்மளுக்கு வந்து வரல.
select star from data, inner join department details. ஸோ இது வந்து டேபிள் ஒன்னோட நேம், இது டேபிள் டூவோட நேம். ஆன் என்ன பேசிஸ்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், அதாவது டேட்டா டேபிள்ல இருந்துட்டு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம். இங்க பாருங்க, டேட்டா டேபிள்ல இருந்து டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோம். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் டேபிள்ல இருந்துட்டு டிபார்ட்மெண்டோட நேம் எடுக்கிறோம். டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இந்த டேபிள்ல இருந்துட்டு டிபார்ட்மெண்டோட நேம் எடுக்கிறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இன்னர் ஜாயின்ட்னா டிஃபால்ட் ஜாயின். ஸோ அதனால இந்த இன்னரை வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணாலுமே அது டிஃபால்ட்டாக வந்து இன்னர் ஜாயிண்ட் தான் எடுத்துக்கும் எஸ்கியூஎல்ல. ஸோ இங்கே பாருங்க, காமனாக இருக்கிறது மட்டும் தான் வந்துருக்கு, அந்த மெக்கானிக்கல் வந்து நம்மளுக்கு வரலை. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.